ஹரே கிருஷ்ணா. பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம். கடமை ஆற்ற வேண்டிய முறை. அடுத்து 3:5. நேஹி கட்சித் க்ஷணம் அபி ஜாது திஷ்டதி அகர்மகிருத் காரியதே ஹி அவசக கர்ம சர்வ பிரகிருதிஜை குணைஹி. இயற்கை குணங்களுக்கு ஏற்ப ஜீவர்கள் எவருமே எந்நிலையிலும் கட்டுப்பட்ட நிலையில் செயல்பட்டபடி இருக்கின்றனர். கண நேரம் கூட அவர்கள் சும்மா இருக்க முடியாது. விளக்கம்: ஆத்மாவுடைய இயல்பு இயங்கியபடியே இருப்பது, செயல்பட்டுக்கிட்டே இருக்கிறது. ஜட இயற்கை முக்குணங்களால் ஆனது. குணங்கள் செயலாக நமக்குள்ள வெளிப்படுது. குண சங்கத்தால செயல் நடக்குது. கச்சித் அப்படிங்கிறது எவருமே அப்படின்னு அர்த்தம். ஜாது அப்படின்னா எந்நிலையிலும். க்ஷணம் அபி அப்படின்னா நொடி நேரம் கூட. இதயம் தன் கடமையை செய்தபடியே இருக்கு, நொடிக்கு நொடி. இதனால தான் உயிரோட இருக்கிறோம். வச்சக அப்படின்னா தன்வயமின்றி ஆட்பட்டு கிடக்கிறது. குறிப்பிட்ட வாசனைகளே நம்மளை திரும்ப திரும்ப பிறக்க செய்யுது அப்படின்னு அர்த்தம். அந்த வாசனைகள் நமக்குள்ள சூட்சுமமாக இருக்கு. பொருத்தமான சூழல் வரவும் அது வளரும், விருத்தியாகும். இந்த வாசனைகள் விருத்தியாகும் சூழல் முக்குண சம்பந்தத்தால் உண்டாக்குது. இந்த குண சம்பந்தம் பிரகிருதியிலிருந்து உண்டாகுது. இப்படி ஒரு சுழற்சி அதில் மறைஞ்சிருக்கு. மனித உடல் பெற்ற பிறகு பகவானுக்கு தாசன்கிற நினப்பு வேணும். அந்த நினப்புல ஜீவன் செயல்பட ஆரம்பிச்சாச்சுன்னா அவன் குணங்கள் அற்ற நிலைக்கு வர முடியும். செயலற்ற நிலை விடுபட்ட நிலைன்னு சொல்லக்கூடாது. செயலற்று இருந்தால் விடுபடலாம் அப்படிங்கிற நினப்பு வர்றதுக்கு காரணம் விரக்தி. மனித யோனி தவிர்த்து பிற யோனிகளில் பயணிக்கும்போது செடி கொடி மரங்கள் இப்படிலாம் இருக்கும்போது அவ்வளவு செயல்கள் கிடையாது. அதனால அதுகெல்லாம் அப்போ விடுபட்டதுன்னு பார்த்தா இல்லையே, விடுபடலை. அதனால தான் பகவான் மனித உடல் பெற்ற பின் அப்படிங்கிற அர்த்தத்தில் முந்தைய பதத்திலே புருஷக அச்னுதே அப்படிங்கிறார். புராணி சரதி இது புருஷக. காலங்காலமாக சூட்சும தேகத்தோடையும் ஸ்தூல தேகத்தோடையும் பயணிக்கிறவனுக்கு புருஷன் பேர். அர்ஜுனன் கொல்லும் பணியில் விருப்பம் இல்லாமல் இருந்தான். பாவம் பண்ண அவனுக்கு விருப்பம் இல்லை. பாபத்தால் சிக்கல் கூடிட்டு மீண்டும் பிறக்க நேரிடும் அப்படிங்கிறது அவனுடைய கருத்து. ஆனால் பிறவி ஒரு பிறவிங்கிறது பந்தத்துக்கும் விடுதலைக்கும் செயல்களை காரணமாக இங்கே பகவான் காட்டலை, மனம்தான் காரணங்கிறார். அதை புரிஞ்சு செயல்படணும். மனசில் இருக்கிற விருப்பு வெறுப்பு தான் பிறவி பந்தம் விடுதலை இதுகளுக்கு காரணமாக இருக்குது அப்படிங்கிறது கருத்து. பகவத்கீதை 3ஆம் அத்தியாயம். கடமை ஆற்ற வேண்டிய முறை. பதம் 6. கர்ம இந்திரியாணி சம்யம்ய ஏ ஆஸ்தே மனசா ஸ்மரன் இந்திரியார்த்தான் விமூடாத்மா மித்யாச்சாரக ச உச்சதே. செயல் புலன்களை விஷயங்களிலிருந்து அடக்கி கொண்டு மனதால் செயல் புலன் விஷயங்களை எண்ணியபடி இருக்கும் மூடன் போலி எனப்படுகிறான். விளக்கம்: புலன்களை செயல்படுத்தணும் அப்படிங்கிறது கிடையாது. மனசால கூட இன்பம் தரும் விஷயங்களை அசை போடக்கூடிய பல பேர் இருக்கிறாங்க. ஆசை தான் அசை போடுது. இவங்கெல்லாம் போலிகள் அப்படிங்கிறார் பகவான். ரோட்டில் ஒரு பொண்ணு நிறைய நிறைய நகை போட்டிருக்கிறா. சங்கிலியை அத்துட்டு ஓடலான்னு ஆசை வரும் பார்க்குறவனுக்கு. ஆனால் அடி விழும், கேவலம். ஒருத்தர் கையை பிடிச்சி இழுக்கிறது கேவலம். இதுக்கு பயந்து தான் பலர் ஒழுக்கமாக இருக்கிறாங்க. பயம், வெக்கம் இதுகளால் ஒருத்தன் ஒழுக்கமாக இருந்தான்னா அவன் நிச்சயமாக போலி அப்படிங்கிறது கிருஷ்ணருடைய கருத்து. இறை தூதரான இயேசு கூட ஒரு ஸ்திரியை ஆசையோட ஒருத்தன் பார்த்தா மனசுக்குள்ள அவன் வேசித்தனம் பண்ணவன் தான் அப்படிங்கிறார். எல்லாருக்கும் தப்பு பண்ணுற ஆசை இருக்குது. ஆனால் சூழல் ஒத்துழைக்கலை, வாய்ப்பு அமையலை. இதனால் யோக்கியமாக இருக்கிறாங்க. இப்படிப்பட்ட யோக்கியர்கள்லாம் போலிகள், போலி ஆச்சாரம் உடையவங்க அப்படின்னு பகவான் சொல்கிறார். மனசு ஓயாமல் எதையாவது நினச்ச மாதிரியே இருக்குது. ஆனால் புலன்கள் அப்படி இல்லை, அது அடங்கி கிடக்குது. இது பார்க்குறவங்களுக்கு நல்லா கட்டுப்பாடான ஆள் அப்படின்னு தோணுது. ஆனால் பொய் ஒழுக்கம். எது வாழ்வை குலைக்கிறதோ அது பொய் ஒழுக்கம். காரியங்களில் புண்ணிய பாவம் கிடையாது, நினப்பில் தான் இருக்குது.
ஒருத்தன் சத்சங்கத்துல அமர்ந்திருக்கலாம். நல்ல காரியம் தான். ஆனா, அதுக்காக அவன் புண்ணியவான்னு சொல்ல முடியாது. மனசு பூரா வேற எங்கேயாவது மேய்ஞ்சுகிட்டு இருக்கும். ஆளு தான் சத்சங்கத்துல இருக்கும். அதனால பாவ புண்ணியங்கள் மனநிலையில தான் உள்ளதா இருக்கு. மனம் கிருஷ்ணர் லீலைகள அசைபோட தரப்பட்டிருக்கு. வாய் பகவானுடைய நாமங்கள சொல்லவும், கை விரல்கள் நாமங்கள எண்றதுக்கும் தரப்பட்டிருக்கு. உயர்ந்த விஷயத்துக்காக தரப்பட்ட இந்த கருவிகள அல்ப விஷயத்துக்காக பயன்படுத்துறது ஒழுக்கங்கெட்ட செயல். மழை பெய்யறபோது வீடு சொட்டு சொட்டா வீட்ல ஒழுகுது. அந்த சொட்டு விழுற சத்தத்த பார்த்தா ஒரே மாதிரி இருக்கும். ஒரே மாதிரி இருக்கிறத ஒழுகுதல் அப்படின்னு சொல்றாங்க. குறிப்பிட்ட நியமங்கள ஒண்ணு போல வாழ்நாள் பூரா ஒருத்தர் பின்பற்றினா, அ ஒழுக்கமுள்ளவன், ஒழுகி நடக்கிறான் அப்படின்னு சொல்றாங்க. இங்க பகவான் சம்யம்ய அப்படின்னு சொல்றாரு. நன்றாக மனதை அடக்கி இருத்தல குறிக்கும். பலவந்தமாக அடக்கி அப்படின்னு கூட சொல்லலாம். நியம்ய அப்படின்னா முறையாக அடக்கி அப்படின்னு அர்த்தம். தனது அப்படிங்கிற கர்வம் நீங்கி புலன்கள முறையாக பயன்படுத்தும்போது, புலனடக்கம் தாமாகவே வாய்க்கும். கிருமிகள கொண்டு நோய்கள் உண்டாகுது. இது வெளி விவகாரம். ஆனா ஆகாரத்தால உள்ள உடம்புக்குள்ளே குறைபாடுகள் உண்டாகுது. இதுக்கு வியாதின்னு பேரு. இது உள் விவகாரம். அது மாரி வெளியில யோக்கியமா இருக்கிற ஒருத்தன், உள்ளுக்குள்ள கண்டதையும் அசை போடுறதா இருப்பான். சத், அசத் விவேகம் இல்லாததுனால இப்படி இருப்பான். அவங்களுக்கெல்லாம் அஞ்ஞானின்னு பேரு. அதனால பகவான் அவங்கள மூடர்கள் அப்படின்னு சொல்றாரு. அர்ஜுனன் வந்து கர்மங்கள துறக்க விரும்புகிறவன் மாதிரியும், கிருஷ்ணர் ஏன் தன்னை பலவந்தமா கோர யுத்தத்துல ஈடுபடுத்தணும் அப்படிங்கிற மாதிரியும் பேசுறான். அகங்காரம், மமகாரம், ஆசைகள் இதெல்லாம் அவன்ட்ட பத்திரமா இருக்கு. வெளிப்படையா கர்மங்கள துறக்கிறதுனால தன்னை வந்து செயல் ஒழிந்தவனா காட்டுறது பொய்யானது அப்படின்னு பகவான் இங்க வந்து பகர்றார். கர்மத்தை விடுறது துறவு கிடையாது. கர்மத்தை ஆசையில்லாம செய்யறது தான் துறவு அப்படிங்கிறார். போகத்தை பற்றி மனசால நீ சிந்திப்பது கூட போக கணக்குல தான் வரும். இத்தகு மனபோகம் போத மாதிரி மனசாலையும் சுகபோகங்கள விடணும். அதுதான் தியாகம். போகிகள் ஒருபோதும் யோகி ஆக முடியாது அப்படின்னு சொல்ல வர்றார். அடுத்து 3:7 தூ இந்திரியாணி மனசா நியம்ய ஆரபதே அர்ஜுனா கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தஸ் ச விசிஷ்யதே. அதாவது நியத்தம் குரு கர்மத்வம் கர்ம எட்டாவது வருதோ 7 யஸ்து இந்திரியாணி மனசா நியம்ய ஆரபதே அர்ஜுன கர்மேந்திரியை கர்மயோகம் அசக்தஸ்ச விசிஷ்யதே. ஆனால் அர்ஜுனா, புலன்களை மனதால் அடக்கி இறை உணர்வுடன் பகவானை அடையும்படியாக கடமைகளில் ஈடுபட்டிருப்பவன் மேலான கர்மயோகி ஆவான். மித்யாச்சாரம் உள்ளவன் புலன்களை அடக்குறான். ஆனா மனச அடக்கல. இங்க வந்து கர்மயோகி மனச அடக்கியிருக்கிறான். புலன்களை பயன்படுத்த தெரிஞ்சவன கர்மயோகின்னு பகவான் இங்க வந்து சொல்றார். அதாவது இதோட அர்த்தம் என்னன்னா 6வது ஸ்லோகத்துல மனச அடக்காட்டி பந்தம் உண்டு, மோட்சம் கிடையாது. 7வது ஸ்லோகத்துல மனச அடக்குனா பந்தம் கிடையாது. ஆனா மோட்சம் உண்டு அப்படிங்கிறத சொல்றார். அர்ஜுன அப்படின்னு பகவான் வந்து அவன பாசத்தோட கூப்பிடுறார். இந்த இடத்துல அந்த வார்த்தைக்கு தூயவனேன்னு அர்த்தம். தூய்மையான அந்த கரணங்களை உடையவனுக்கு செயலாற்றுதல்ல என்ன சந்தேகம் வர முடியும் அப்படிங்கிற அர்த்தத்துல கேட்கிறார். ஞான யோகிகள் நிறைய இருக்கிறாங்க. அவங்க பலதையும் மனதால தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. ஆனா அவங்களை விட கர்மயோகி சிறந்தவன் அப்படிங்கிறது இங்க சொல்லப்படுது. யாரும் கடமையை துறக்கக்கூடாது. அதுல இருக்கிற பந்தத்த தான் விடணும் அப்படிங்கிறார். உணவ உண்பது கர்மம். அத சுவைக்கிறது ஞானம். இன்பம் தரக்கூடிய அந்த சுவைய மனசுக்குள்ள ருசிக்கிறது போகம். அதே உணவ பகவானுக்கு படைச்சு பிரசாதங்கிற மனப்பாங்குல இதே அனுபவங்கள பெறுறது யோகம் அப்படின்னு சொல்லப்படுது. தனது அப்படின்னு இருக்கிறது பற்று. பகவானது அப்படின்னு இருக்கிறது யோகம். பற்றை கொண்டு கடமையை நிர்ணயம் பண்ணவே கூடாது. அதுக்காக யோக முறையில செயல்படுன்னு பகவான் சொல்றார். கர்மம் அப்படிங்கிறது பிரத்தியாருக்காக. யோகம் அப்படிங்கிறது தனக்காக. அர்ஜுனனும் தனக்கான கர்மம் அப்படின்னு நினைச்சிட்டு இங்க பேசுறான். அதனால போர் அவனுக்கு கொடியதா தெரியுது. ஏன் நாம வந்து இத செய்யணும்? அடுத்தவங்கள கொல்லணும் அப்படின்லாம் நினைக்கிறான். எப்பவுமே கர்மயோகத்துல பிரத்தியாருடைய நலம் ஜாஸ்தி இருக்கும். எதனாலனா, அப்பதான் சொந்த பற்று நீங்கும் அப்படிங்கிறதுக்காக. கர்மம் அப்படிங்கிறது உலகத்தோட தொடர்புடையது.
யோகம் அப்படிங்கிறது பகவானோட தொடர்புடையது. ஹரே கிருஷ்ணா.